குட்கா வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 27 பேர் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இது தொடர்பாக நீதிபதிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? தமிழகத்துல தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்பனை செய்ததா ஏற்கனவே டெல்லி சிபிஐ போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்குல தான் ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில அந்த குடோன் உரிமையாளர் மாதவராவ், உமாசங்கர், குப்தா உள்ளிட்ட 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை என்பது சிபிஐ தாக்கல் செய்திருந்தது சென்னை நீதிமன்றத்துல. தற்போது அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 21 பேர் மீது அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில சேஷாத்ரி, குல்சார் பேகம், அனீஷ் உபாத்யாயா, வி ராமநாதன், ஜோஸ் தாமஸ், செந்தில் வேலவன் உள்ளிட்டவரும், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா, டாக்டர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் காவல் ஆணையர் எஸ் ஜார்ஜ், முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், கார்த்திகேயன், வி சம்பத், ஏ மனோகர், பழனிக்கு, ஆர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பெயர்களும் சிபிஐ சேர்த்துள்ளது. இவர்கள் அனைவருமே வருகிற செப்டம்பர் 6ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சி சஞ்சய் பாபா உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து அவங்க செப்டம்பர் 9ஆம் தேதி அனைவரும் நேரில் ஆஜராகும் போது அந்த அடிஷனல் சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூடிய அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை அவர்களும் வழங்கப்பட இருக்கிறது. எனவே இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்தது. ஆனால் இதுல முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை என்பது சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த 27 பேருக்கும் வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.